வெண்ணெய் கிட்ட ஒரு காவல்துறை மாட்டினா என்ன மாதிரி சூழ்நிலை இருப்பாங்க ஒரு காவல்துறை. இன்னைக்கு தாவே கட்சியில ஒவ்வொருத்தரும் ஜாம்பி மாதிரி உருவாயிட்டு இருக்கான். இப்ப இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மரத்து மேலே ஏறுவான், டவர் மேலே ஏறுவான், கூரை மேலே ஏறுவான். அதெல்லாம் விட்டு போட்டு அதாவது தலைவனுடைய காலை பிடிச்சுக்குவான். யாரு விஜய் காலை பிடிச்சுக்குவான் ஒரு பையன். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்கள் கிட்ட காவல்துறை மாட்டிக்கிட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சூழல் தான் நீங்க உணர்த்துது. ஜாமி மாதிரி ஒருத்தர் உருவாகிட்டு இருக்கான். இதெல்லாம் முதல் படி. இனிமேல் தான் அதிகமாக உருவாக போறாங்க. ஒரு பயமா இருக்கு. தாவேரி கட்சி சார்பில் இங்க நாங்கள் ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த மாதிரி மீட்டிங் தான் போறாங்கன்னா காவல்துறை இந்த வெறிநாய் பிடிக்கிற மாதிரி சில ஒரு நாய்களா இருக்கும் பாத்தீங்கன்னா, அதுக்கு மைக் ஊசி போடுவாங்க பாருங்க. அந்த மாதிரியான ஊசிகள் தான் தற்காப்புக்காக வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நாய் பிடிக்கிற வண்டியை கொஞ்சம் வச்சுக்கோங்க, வெறிநாய் பிடிக்கிற வண்டியை. ஏன்னா அதுதான் நமக்கு சேஃப். இது நான் சீரியஸா சொல்றேன், சிரிக்கிறதுக்கெல்லாம் இல்லைங்க, தயவுசெய்து சொல்றேன். எங்க தருமபுரி காவல்துறையை தாவேரி கட்சிக்காரங்கிட்ட இருந்தோம், தமிழக காவல்துறை தயவுசெய்து இந்த தாவேரி கட்சிக்காரங்கிட்ட இருந்தோம் சில ஜாமி மாதிரி உருவாயிட்டாம பார்த்தீங்கன்னா வெறிநாய் மாதிரி அவனுக்கிட்ட இருந்து காவல்துறை காப்பாற்று பணிவோடு கேட்டுக்கிறேன். தருமபுரி மக்கள் சார்பில் இது சிரிக்கிறதுக்கெல்லாம் தயவுசெய்து சிரிக்கிறாங்க. உண்மையிலே இப்போ வெறிநாய் எல்லாம் அதிகமாயிட்டு இருக்காங்க தாவேரி கட்சியில். அதை மொத்தமாக எல்லாரையும் சொல்லிக்க முடியுதுன்னா எல்லாமே பிரில்லியன்ட், எல்லாமே அவங்க பிரில்லியன்ட். ஏன்னா திருப்பரங்குன்றத்துல அவ்வளோ வரும் மத கலவரம் மாதிரி எல்லாம் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் மௌனமாக அப்படியே பார்த்துக்கிட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணி வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க பாருங்க. எப்படா திமுக மேலே பழி சொல்லலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிறாங்க பாருங்க. அதனால அவங்க பிரில்லியன்ட்டா இருப்பாங்க. ஏன்னா அவங்க நம்ம சொல்ல முடியாது. ஆனா இருந்தாலும் அவங்களுக்குள்ளே ஒரு ஜாம்பி உருவாகணும்ல. ஃபர்ஸ்ட் அடுத்து ஒன்னோட கழிச்சிட்டாங்கன்னா அடுத்து இன்னொருத்த வருவான். அந்த மாதிரி சூழல் தான் உருவாங்க. ஆனா அப்பயே ஒரு எச்சராஜா சொல்லுச்சு, இதெல்லாம் நாய் பிடிக்கிற வண்டி அப்படின்னு. இப்பதான் காவல்துறையில ஏதோ ஒரு நாய் பிடிக்கிற வண்டி இருக்குது, அது இந்த கட்சிக்கு தான் அப்படின்னு.